தருமபுரி மாவட்டம் வண்ணாத்திப்பட்டியில் சாலையின் இருபுறமும் கட்டப்பட்டுள்ள பேனர்களால் விபத்து ஏற்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாதையன். நீதிமன்றங்கள் எவ்வளவு அறிவுறுத்தியும் இந்த பேனர் கலாச்சாரம் மாறவே இல்லை. தற்போது ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்குது. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க மாதையன். திவ்யா, தருமபுரி அருகே உள்ள இருபுறமும் வைக்கப்பட்ட பேனரால் இன்று விபத்து ஒன்று நடைபெற்றுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள வண்ணாத்திப்பட்டி செல்லும் சாலையில் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக இருபுறமும் சுமார் 50க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் மட்டும் சுமார் 7 ஆக்சிடென்ட்கள் நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றம் வழக்கு சொல்லியுமே பாத்தீங்கன்னா கத்தி வைத்து கொண்டிருக்கும்பாரி பேனர்கள் வைத்துக் கொண்டதுனால இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே சுமார் 7 ஆக்சிடென்ட்கள் நடந்துள்ளது. தற்போது பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா விபத்து நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா வெளியாகி அதிர்ச்சி ஊட்டும் வகையில செல்வதை தற்போது பார்க்க முடியும். தருமபுரி டு பென்னாகரம் செல்லும் சாலை முக்கிய சாலைகளில வைக்கப்பட்டுள்ள பேனர்களால காரில் சென்ற சதீஷ்குமார் என்பவர் அதிவேகத்தினுடன் செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இது கவனிக்காமல் விவசாயி ஒருவர் தற்போது கிராஸ் செய்த போது அடித்து செல்வது நின்று பார்த்து விட்டு செல்வது காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். அவருக்கு உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இவர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுள்ளனர். அதே போல அந்த பகுதியில் மட்டும் இந்த வாரத்தில் 7 ஆக்சிடென்ட்கள் தற்போது நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பென்னாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காரில் அடித்து சென்றவரை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மாதையன். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் அருகே வளைவில் திரும்பிய தனியார் பேருந்தின் பக்கவாட்டில் இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் படுகாயமடைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரத்குமார் வழங்கிட கேட்கலாம். சரத்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து வேலூரை நோக்கி சென்ற தனியார் பேருந்தானது மேல் விஷாரம் பகுதி அருகே வளைவில திரும்புவதற்காக வலதுபுறமாக திரும்பி இருக்கிறது. அப்போது பின்னாடி இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்திருக்கிறார். பேருந்து திடீரென திரும்பியவுடன் இளைஞரால் இருசக்கர வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பேருந்தின் மீது மோதி தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் இளைஞர் மற்றும் இருசக்கர வாகனம் நீண்ட தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட நிலையில தற்போது இளைஞர் சாலை ஓரம் இருந்து சிறிய ரகத்திலான தடுப்பின் மீது தலை மோதி பலத்த காயம் அடைந்த நிலையில அந்த இளைஞர் தற்போது அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தற்போது சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தற்போது மேற்கொண்டு வராங்க. முதற்கட்ட தகவலாக அந்த விபத்தில் சிக்கிய இளைஞர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பது மேல்விசாரம் பகுதியில் அவரது நண்பரின் குடும்ப திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்திருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இருசக்கர வாகனம் பேருந்தின் மீது மோதி பயங்கரமான விபத்து நடைபெற்றிருக்கும் காட்சியானது பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகி இருக்கு. இந்த பதபதிக்க வைக்கும் காட்சியானது தற்போது இங்க இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நிவேதா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சரத்குமார்.